சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு, குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா, எங்க வீட்டுக்கு வெளியில ரோசா பூ வந்து கொட்டி கிடக்குற மாரி அந்த அளவுக்கு கலர்ல பூவா இருக்குது கீழ. என்னடான்னு போய் பார்த்தா, இந்த வாட்டர் ஆப்பிள்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பூ நெறைய பூத்து கீழ வந்து கொட்டி போயிருக்கு. நெறைய பறவைங்கலாம் வந்து அந்த தேன வந்து குடிச்சிதுங்க, சாப்பிட்டுதுங்க போல. இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து காய் கொடுக்கும். ஏப்ரல் மாசத்துல ஒரு முறை பூ பூத்து காய் கொடுக்கும். அது வந்து நல்லா தான் இருக்கும். எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். ஆனா, இந்த அக்டோபர், நவம்பர் மாசத்துல திரும்பவும் வந்து பூ பூத்து காய் கொடுக்கும். ஆனா, ஒண்ணுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்காது. அதிகமா வந்து பூவே பாருங்க எந்த அளவுக்கு கொட்டி கிடக்கு. அந்த பூவ பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. அதனுடைய கலரும் சரி, ரோஸ் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா. இதுல இந்த வருஷம் வந்து காய் இருக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு காயுமே இல்ல. பூ வந்துட்டே இருக்கு. கீழ கொட்டிட்டே இருக்கு. இது என்ன இலை உதிர்காலமா? இல்ல பூ உதிர்காலமா? அப்படின்றதே தெரியல. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.